Hi guys, a happy day to all. So இந்த வீடியோல நம்ம வந்துட்டு சாப்டர் 5 ஓட கண்டினியூஷன்ஸ் பார்க்க போறோம் and சாப்டர் 5 ஓட சில டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் and அந்த வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா அந்த வீடியோஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அதையும் போய் பாருங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். So டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டைப் இருக்கு அப்படினா பார்ட்னர்ஷிப் at will, partnership for fixed period of time, particular partnership, limited liability partnership LLP. So இத தான் நம்ம in detail இந்த வீடியோல பார்க்க போறோம். First வந்துட்டு partnership at will. Willனா என்ன? ஒருத்தங்களுடைய interest. சரிங்களா? இந்த partnership வந்துட்டு இது வந்து ஒரு undefined period வந்து இருக்கும். இதுக்கு வந்து ஒரு particular time period கிடையாது. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருக்க பார்ட்னர்ஸ் அவங்களோட இஷ்டப்படி, அதாவது ஆஸ் பெர் தே விஷ், அந்த வில் படி அவங்க வந்து எப்போ வேணால் இந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இதுக்கு பேர் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்டு டு கேரி ஆன் பிஸ்னஸ் ஃபார் அன் அன்டிஃபைன்டு பீரியட் இஸ் கால்ட் பார்ட்னர்ஷிப் அட் வில். இதுக்கு வந்து ஒரு டெஃபினிட் பீரியட் கிடையாது. In other words, no time limit, அதான் நான் சொன்னலே எந்த டைம் லிமிட்டுமே இல்லை, is specified for to the continuance of the firm. It is to be dissolved when a partner gives notice of his intention to dissolve the partnership. ஒருத்தரோட ஒப்பீனியன் இல்லை இந்த பார்ட்னர்ஷிப் வேண்டாம், இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவரோட விருப்பத்தை தெரிவிக்கிற அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து டிசால்வ் ஆகும். Thus, this type of partnership continues its business activity as long as there is mutual cooperation and confidence among partners. ஸோ எப்போ இது கண்டினியூ ஆகும் அப்படின்னா எல்லா பார்ட்னர்ஸ்குள்ளேயும் ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷன் இருக்கிற வரைக்கும் அண்ட் கான்ஃபிடென்ட், ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்க கான்ஃபிடென்ஸ் மூலியமாகவும் வந்துட்டு இந்த பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும். Since it comes to an end at the will of any partner, அது யாராக வேணால் இருக்கலாம். ஸோ எந்த பார்ட்னருக்கு வந்துட்டு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போது அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் வந்து ப்ரியர் நோட்டீஸாக இருக்கும், அதாவது முன்னாடியே வந்துட்டு நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப் வந்துட்டு டிசால்வ் ஆகும். இட் இஸ் கால்ட் பார்ட்னர்ஷிப் அட் வில். நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார் அ fixed period term, where a partnership is formed for a definite period of time. இங்க வந்து டைம் பீரியட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க, பர்டிகுலர் இயர்ஸ். அது வரைக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும். இட் இஸ் நோன் as partnership for a fixed term. The partnership for a fixed term comes to an end on the expiry of a stipulated period. அவங்க போட்டு அந்த அக்ரிமெண்ட் படி அந்த பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, டேட் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, இப்போ அவங்க 1 year போட்டிருக்காங்க, 2019 to 2020 போட்டிருக்காங்க அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் 2020 இந்த அக்ரிமெண்ட் வந்து முடிஞ்சிடும். பட் இஃப் த பிஸ்னஸ் இஸ் கண்டினியூட் ஈவன் ஆஃப்டர் த ஒரிஜினல் ஃபிக்ஸ்டு பீரியட், இட் ஆட்டோமேட்டிக்கலி பிகம்ஸ் அ பார்ட்னர்ஷிப் அட் வில். அது டைம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவங்க வந்து கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார் அ ஃபிக்ஸ்டு பீரியட் ஆஃப் டேர்ம்னு நம்ம சொல்ல மாட்டோம். அது ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறிடும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் அட் வில்லாக மாறிடும். ஏன்னா எப்போ அவங்க வந்துட்டு டிசால்வ் ஆகலாம் அப்படின்னு அவங்க பார்ட்னர்ஸ் விருப்பப்படுறாங்களோ அப்போ வந்து அந்த ஃபர்ம் வந்து டிசால்வ் ஆகும். ஆஸ் சச் இட் வில் பி டர்மினேட்டட் அட் தி வில் ஆஃப் எனி பார்ட்னர்ஸ் கிவிங் notice of his intention to do so. ஸோ பார்ட்னர்ஷிப் அட் வில்ல பார்த்த மாதிரியே எப்போ நோட்டீஸ் கொடுக்குறாங்களோ அப்போது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து டிசால்வ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். இந்த பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு தான் இருக்கும். அது எப்படி அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸ்டு பீரியட் நம்ம சொல்ல முடியாது. ஒரு நேச்சர், இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எண்ட் ஆகிற வரைக்கும், அது மேபி 1 yearல அவங்க கம்ப்ளீட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 years ஆகலாம். ஸோ எப்போ அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுதோ
அது வரைக்கும் அவங்க வந்து பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. அதனால தான் இதை வந்து பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. when a partnership is formed to carry on a particular venture or a business of a temporary nature, it is called particular partnership. Such a firm lasts so long as the business agreed upon is not completed. ஸோ அது முடிகிற வரைக்கும், அவங்க நினச்ச அந்த டாஸ்க் முடிகிற வரைக்கும் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், it comes to an end on the completion of a particular venture. If such a firm is not dissolved and it begins to undertake new activity not originally contemplated, the rights and obligations of a partners continue to be the same as in the original partnership, and it will be continued till a partner gives a notice of his intention to dissolve the firm. அந்த பர்டிகுலர் வெஞ்சர் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமும் இவங்க வந்து வேற ஒரு நியூ ஆக்டிவிட்டி மூலியமாக திரும்பியும் இந்த பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நியூ ஆக்டிவிட்டிக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அந்த ஆக்டிவிட்டியோட எண்ட் பீரியட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னொரு வாட்டி அவங்க வந்து ஃபார்ம் பண்ணி சேம் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. பட் நியூ ஆக்டிவிட்டியில் அகெயின் அவங்க வந்து ஃபார்ம் ஆகி திரும்பியும் அந்த பர்டிகுலர் வெஞ்சர் இருக்கிற வரைக்கும், அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. அண்ட் எப்போ டிசால்வ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ ப்ரியர் நோட்டீஸ் கொடுத்து ஃபர்ம் வந்து டிசால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். நெக்ஸ்ட் வந்துட்டு லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் LLP ஆக்ட் 2008. ஸோ இந்த ஆக்ட் வந்து 2008 தான் வந்துட்டு வந்துச்சு. அண்ட் அஃபீஷியலாக வந்து இந்தியா கெசட்டில் எப்போது வந்து ரெஜிஸ்டர் ஆச்சு அப்படின்னா January 2009 and has been notified with effect from 31st March 2009. The first LLP was incorporated in the date of 2/4/2009 தான் வந்து ஃபர்ஸ்ட் LLP வந்து போட்டாங்க. At present 10,000 LLPs வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் ரெஜிஸ்டர்ட் அண்டர் லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட். இது வந்து ஒரு செப்பரேட் லெஜிஸ்லேஷன். And the provision of Indian Partnership Act 1932 are not applicable to an LLP. ஏன்னா அங்கே வந்து அன்லிமிட்டட் லயபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ அந்த ஆக்ட் வந்து இங்கே அப்ளிகபிள் கிடையாது. அண்ட் இட் இஸ் ரெகுலேட்டட் பை த கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் பிட்வீன் த பார்ட்னர்ஸ். எவ்ரி லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஷெல் யூஸ் த வேர்ட், அவங்களோட கம்பெனிக்கு பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க, லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். அது வந்து ஷார்ட் ஃபார்மாக எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா LLP ஆஸ் த லாஸ்ட் வேர்ட் ஆஃப் த நேம். இப்போ அவங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட நேம் வந்து சம் பிரதர்ஸ் அண்ட் கோ அப்படி இருக்குது, ராம் பிரதர்ஸ் அண்ட் கோ அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதுக்கு எண்ட் ஆஃப் த நேம் வந்துட்டு அந்த பார்ட்னர்ஷிப்போட நேமில் வந்து LLP. எப்படின்னு நம்ம இப்போது ப்ரைவேட் லிமிட்டடெல்லாம் வந்துட்டு ஒரு பேர் வச்சு ப்ரைவேட் லிமிட்டட் அப்படின்னு எண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டு அந்த பேரோட எண்டில் வந்து LLP அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை இன் டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். ஏன் இதை வந்து LLP அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயே பார்த்துருப்போம். பார்ட்னர்ஷிப் அப்படின்றது வந்து அன்லிமிட்டட் லயபிலிட்டி. ஏன் அப்படின்னா இப்போ வந்து பார்ட்னர்ஷிப்போட அசெட் வந்து பத்தலை, டெப்டை வந்து பே பண்ணுறதுக்கு அப்படின்னா ஒரு பார்ட்னரோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியும் வந்துட்டு லயபிள். பர்சனல் ப்ராப்பர்ட்டியில் சேல் பண்ணியாச்சு, அவங்க என்ன பண்ணணும், டெப்ஸை வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது இல்லாமல் இங்கே வந்துட்டு பார்ட்னர்ஸோட அசெட்டை வந்து எடுக்க மாட்டாங்க. அதனால தான் இதை வந்து லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் LLP அப்படின்னு சொல்கிறாங்க. லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இஸ் வெரி பாப்புலர் இன் த சர்வீஸ் செக்டார். சர்வீஸ் செக்டார்லாம் வந்துட்டு அவங்க பண்ணுறதே வந்துட்டு சர்வீஸ் தான். ஸோ அதில் வந்துட்டு பர்சனல் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். அதனால சர்வீஸ் செக்டார்ஸில் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துட்டு இந்த LLP ஆக்ட் படி நடப்பாங்க. அவங்க வந்து பர்சனல் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை. லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் மீன்ஸ் ஃபார் பேயிங் த டெப்ட்ஸ் ஆஃப் அ ஃபர்ம் ஒன்லி தி அசெட் ஆஃப் அ பிஸ்னஸ் வில் பி யூட்டிலைஸ். பிஸ்னஸ் அசெட் தான் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க and not the personal property. Personal property இங்கே
யூஸ் பண்ண மாட்டாங்க. It is prevalent among popular professionals such as cost accountants, company secretaries, chartered accountant, lawyers, architects, engineers and doctors. Limited liability partnership is available in countries like USA, Singapore, Thailand and UK. It came into existence in India since 2008. So இதுதான் வந்துட்டு types of partnership. Okay guys, so this is all about the types of partnership. Next videoல நான் வந்துட்டு உங்களுக்கு types of partners எடுக்கிறேன். I hope you would have understood the concept. Please share the video with your friends and subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.